அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா. இல்லம் தேடி அரபு மொழி என்கின்ற வகுப்பின் வாயிலாக அல்ஹம்துலில்லாஹ் நாம் பார்க்க இருக்கக்கூடிய புத்தகம் அத்-துரூஸுல் லுகத்துல் அரபிய்யா. சரிங்களா? இறுதியாக 48 பக்கம் வரை நம்ம அதை முடித்திருந்தோம். இது 49வது பக்கம். 49வது பக்கம் 9வது பாடத்துடைய 49 பக்கத்தில் மேலே பாருங்கள், ضعفில் ஃபராகி ஃபில் ஜுமலில் ஆத்தியா, கீழே இருக்கக்கூடிய ஜும்லாவில் காலியான இடங்களில் வை நஅதன் முனாசிபன், அதாவது தோதுவான வர்ணிக்கப்பட்ட ஒரு இஸ்மை நம்ம வைக்கணும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஹதீஜத்து தாலிபத்துன், ஹதீஜா என்பவள் ஒரு மாணவியாக இருக்கிறான். எப்பேற்பட்ட மாணவி? முயற்சி செய்யக்கூடிய மாணவி நம்ம சொல்லலாம். முயற்சி செய்யக்கூடியவள் எப்படி சொல்கிறது? முஜ்தஹிதத்துன். ஹதீஜத்து தாலிபத்துன் முஜ்தஹிதத்துன். அப்போ இது வந்து தாலிபத்துன் அப்படிங்கிறத பின்னாடி வருது, வர்ணிக்கக்கூடியதாக இருக்குது. சரிங்களா? அடுத்து ரெண்டாவது பாருங்க, ஹாலிதுன் தாஜிருன். ஹாலிது ஒரு வியாபாரி. எப்பேற்பட்ட வியாபாரின்னு சொல்லலாம்? பெரிய வியாபாரின்னு சொல்லலாமா? அப்போ பெரிய வியாபாரின்னு எப்படி? கபீருன். ஹாலிதுன் தாஜிருன் கபீருன், பெரிய வியாபாரி. அப்போது அல் அரபியத்து லுகத்துன் இலகுவானது அப்படிங்க சஹ்லத்துன். அப்படிங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால், ஒரு இஸ்மு வருது அல் அரபியத்து, சரிங்களா, லுகத்துன், அதுக்கு தோதுவான இதனை வர்ணிக்கக்கூடிய நாத், இது மன்ஊத் வர்ணிக்கப்பட்டது, இது நாத், இதுக்கு தோதுவாக கொண்டு வராங்க. என்ன சொல்லணும்? சஹ்லத்துன், இலகுவானது. இந்த மாதிரி ஒரு இஸ்முக்கு கொண்டு வர சொல்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி அல் உஸ்ஃபூரு தாயிருன், அந்த சிட்டுக்குருவிங்கிறது சகீருன், சிறிய சிறிய பறவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. ஓகே. அத்துஃபாஹு ஃபாக்கிஹத்துன், அந்த ஆப்பிள் சுவை, அந்த ஆப்பிள்ங்கிறது சுவையானது. லதீதத்துன், சரிங்களா, அந்த ஆப்பிள் பழம் சுவையானது. லதீதத்துன். ஓகே, லதீதத்துன். அப்போ ஹதீஜத்து தாலிபத்துன் ஃபஸ்ட்டுக்கு நம்ம என்ன எழுதியிருக்கோம்? முஜ்தஹிதத்துன். முஜ்தஹிதத்துன். ஓகே. ரெண்டாவதுக்கு ஹாலிதுன் தாஜிருன் என்னது? கபீருன். மூணாவது என்ன சொல்லியிருக்கோம்? அல் அரபியத்து லுகத்துன் சஹ்லத்துன், இங்கே வந்துடுச்சு. சரிங்களா? தேர்ட் இங்கே எழுதிக்கோங்க. ஃபோர்த்து அல் உஸ்ஃபூரு தாயிருன் சகீருன், சிட்டுக்குருவி என்பது ஒரு சிறிய பறவை. சரிங்களா? ஓகே. அடுத்து அத்துஃபாஹு ஃபாக்கிஹத்துன், நாப்பில் பழம், லதீதத்துன், சுவையானது. அதுக்கு என்ன எழுதலாம்? இங்கே எழுதிக்கோங்க. இதெல்லாம் என்னது? அதுக்கு தோதுவான நாத், லதீதத்துன். ஓகே. அடுத்து பாருங்க, ஆறாவது அன முதர்ரிசுன், நான் ஒரு ஆசிரியர். எப்பேற்பட்ட ஆசிரியர்? எப்படி வர்ணித்து சொல்லலாம்? நேர்மையானவரே, நேர்மையானவே போயிட்டுருக்கு. புதிய ஆசிரியர், புதுசு அப்படிங்கிறக்கு என்ன வார்த்தை? ஜதீதுன். சரிங்களா? அப்போ அன முதர்ரிசுன், ஆறாவது அன முதர்ரிசுன் என்ன போடலாம்? எப்படி போடலாம்? ஜதீதுன். சரிங்களா? நான் ஒரு புதிய ஆசிரியர். பழைய ஆசிரியர் அப்படிங்கிறதுக்கு கதீமுன். ஓகே, கதீமுன், ஜதீதுன், ஷஹீருன், பிரபலமான. சரி. முஹம்மதுன் தபீபுன், தபீபுன் மஷ்ஹூருன், அல்லது ஷஹீருன், அல்லது முஹம்மதுன் தபீபுன் கபீருன், ஒரு பெரிய மருத்துவர். ஒரு பெரிய மருத்துவர் சொல்லுவோமா இல்லையா? அல் இங்கிலீசியத்து லுகத்துன், இங்கிலீஷுங்கிற மொழிங்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும். ஸஅபத்துன், ஸஅபத்துன். அப்போது செவன்த்துன்னு என்ன நம்ம படித்தோம்? முஹம்மது தபீபுன் கபீருன் போட்டுடலாம், அல்லது ஒரு சிறிய டாக்டர், பெரிய டாக்டர். அதே மாதிரி எட்டாவதுக்கு
அல் இங்கிலீசியத்து லுகத்துன் ஸஅபத்துன், கஷ்டமானது. அப்போது எட்டாவதுக்கு ஸஅபத்துன். ஓகே, சரி. அன்த தாலிபுன் எதுனாலும் போடலாம். நீ முயற்சியுடைய மாணவனா, புதிய மாணவனா, பழைய மாணவனா, எதுனாலும் போடலாம். சரிங்களா? அன்த தாலிபுன். 9 முஜ்தஹிதுன், நீ ஒரு முயற்சி செய்யக்கூடிய மாணவனா அப்படின்னு கேட்கலாம். அல்லது ஜதீதுன், நீ புதிய மாணவனா அப்படின்னு கேட்கலாம். அல்லது கதீமுன், நீ பழைய மாணவனா கேட்கலாம். எப்படி வேணாலும் ஒரு நேரத்தை நம்ம அங்கே போட்டுக்கலாம். அடுத்து அல் காஹிரத்து மதீனத்துன், அந்த கைரோங்கிற அந்த சிட்டி பெரியது இப்படிதானே சொல்லுவோம். அப்போது கெபீருன் போடலாமா? ஆனால் அங்கே பெண்பால் அப்படிங்கும்போது மதீனத்துன் அப்படிங்கும்போது எப்படி தான் போடணும்? கெபீரத்துன் போடணும். சரிங்களா? முன்னாடி இருக்கக்கூடிய இந்த வர்ணிக்கப்படக்கூடிய இஸ்மி என்ன தன்மையுடையதாக இருக்குதோ அதே தான் பின்னாடி வரணும். ஆண் பால்னா ஆண் பால், பெண் பால்னா பெண் பால். அப்போ கெபீருன் போடக்கூடாது. எப்படி பண்ணுங்க? கபீரத்துன். பேஜ் நம்பர் 49. ஓகே, சரி. அப்போ கபீரத்துன் அப்படின்னா என்னது? கைரோ சிட்டி பெரியது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? டஸ்டர் இருக்கா? சரி. அப்போ இந்த முதலாவது இதில் ஹதீஜத்து தாலிபத்துன் முஜ்தஹிதத்துன் அப்படின்னு சொல்லி நம்ம அதனுடைய முனாசிபான தோதுவான நேரத்தை நம்ம என்ன பண்ணோம் சொன்னோம். சரி, இப்போ பாருங்கள். அடுத்து போகலாமா? அடுத்த போய் அழைச்சிடலாமா? அடுத்து அதே 49 பக்கத்துக்கு கீழே பாருங்க என்ன கொடுத்துருக்குறாங்க. வஃபில் மகானில் காலி, காலியான இடத்துல வை. ஃபில் ஜும்லில் ஆத்தியா, கீழே இருக்கக்கூடிய ஜும்லால காலிய இடத்துல வை. மன்ஊத்தன் முனாசிபன், அதாவது நாத் மன்ஊத்துன்னு சொல்கிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு அதில் அல் அரபியத்து, அரபி மொழி டேஷ் எப்படிப்பட்டது? சஹ்லத்துன். அதாவது இப்போ இது நாத் வர்ணிக்கக்கூடியது. ஓகே, இது வர்ணிக்கப்படக்கூடியது மன்ஊத். சரிங்களா? அல் அரபியத்து நல்லா புரிஞ்சோம். மன்ஊத்துனா என்ன, நாயத்துனா என்னங்கிறத பார்க்கணும். இப்போ முன்னாடி உள்ள பாடத்தை நம்ம நாயத்து வச்சோம், ஒரு விஷயத்தை நம்ம விவரிப்போம். அல் அரபியத்து லுகத்துன் சஹ்லத்துன். சரிங்களா? லுகத்துன். சரிங்களா? அப்போ அந்த அரபி மொழி அது எப்பேற்பட்டதுங்க அப்படின்னு விவரிக்கிறோம் பார்த்தீங்களா? அதான் நாயத்து. அது இலகுவானதா, கஷ்டமானதா, பிரபலியமானதா, பழையதா, புதியதா, பெரியதா, எப்படிலாம் சொல்லுவோம்ல, அதுக்கு நாயத். அதை வர்ணிக்கப்படுறது என்னது? மொழியத்தனை வர்ணிக்கிறோம், அது மன்ஊத். இப்போ சொல்லப்படக்கூடிய இந்த தம்பரியில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, மன்ஊத்தை நாங்கள் காலியாக விட்டுருவோம், நாயத்தை நாங்களே கொடுத்துருப்போம், நீங்கள் மன்ஊத் ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரெண்டாவது பாருங்க, அன டேஷ் கதீமுன். அன டேஷ் கதீமுன், நான் பழையது. என்ன பழையது? நான் ஒரு பழைய மாணவன், நான் ஒரு பழைய ஆசிரியர் சொல்லலாமா இல்லையா? அன தாலிபுன் கதீமுன். அப்போ மாணவனுக்கு தாலிபுன். அப்போ ரெண்டாவது என்ன செய்ய எழுதலாம்? தாலிபுன் எழுதலாமா? தாலிபுன். அன தாலிபுன். அது கொஸ்டின் அதிலே இருக்கிறான்னு அதை எழுதலை, அது அதிகமாக விவரிச்சு போகும் சொல்லி. அன தாலிபுன் இது மன்ஊத். எப்பேற்பட்ட மாணவன்? பழைய மாணவன், அது நாயத். சரிங்களா? இது மன்ஊத் வர்ணிக்கப்பட்டது. ஓகே, மூணாவது என்ன படிங்க பார்ப்போம். அம்மார் டேஷ் கனியுன். அம்மார் பணக்காரன். என்ன இடையில ஒரு கேப் இருக்கு. எப்பேற்பட்ட பணக்காரன் சொல்லுங்க? புதிய பணக்காரனா? அம்மாருன் தாஜிருன் கனியுன். இல்லை முன்னாடி என்ன போட்டிருக்கு பாருங்க, போட்டிருக்குமே, அப்பாசுன் தாஜின் கனியுன் போட்டிருக்கா பாருங்க. அப்பாஸு ஒரு பணக்காரான வியாபாரி. அப்படி வியாபாரி ஒன்று, அது ஒரு செய்தியோட முடியுது. அது பணக்காரான வியாபாரின்னு விவரணிக்கிறோம்ல. இப்போ பாருங்க, அம்மார் டேஸ் கனியுன் அப்படின்னா என்ன எழுதணும்?
அம்மார் ஒரு பணக்காரன வியாபாரி, அல்லது அம்மார் ஒரு பணக்காரன மாணவன் அப்படின்னு சொல்றாங்க. அம்மாருன் தாலிபுன் கனியும், அம்மார் ஒரு பணக்காரான ஆசிரியர், அம்மாருன் முதர்ரிசுன் கனியுன், இப்படி எதுனாலும் போடலாம். இப்போ இங்கே நம்ம என்ன போடுறோம் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு பணக்காரான அம்மாருங்கிற ஒரு பணக்கார இமாம் அப்படிங்கிறோம். அப்ப எப்படி போடணும்? அம்மாருன் இமாமுன் கனியுன். சரிங்களா? சரி, அப்ப இங்க நம்ம என்ன வேணாலும் போடலாம், அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ நம்ம இங்க என்ன போடலாம்? தாஜிர்னு போட்டுக்கலாம். பெரும்பாலும் தாஜீர்கள் நல்ல ஒரு வியாபாரி எப்படி இருப்பாங்க? பணக்காரராக இருப்பாங்க. ஸோ தாஜிருன். அம்மாருன் தாஜிருன் கனியுன், ஒரு பணக்காரான வியாபாரி. அடுத்த நாளாவது பாருங்க, ஹாதா டேஸ் மக்சூருன், இது உடஞ்சிருக்கு. என்ன உடஞ்சிருக்குன்னு சொல்லுவோம்? ஹாதல் கலமு மக்சூருன், இந்த பேனா உடஞ்சிருக்குது சொல்லுவோமா? பேனா உடஞ்சிருக்குன்னு சொல்லுவோமா? புக்ல நம்ம படிச்சிருக்கோம். அப்ப எப்படி எழுதலாம்? ஹாதல் கலமு மக்சூருன். அடுத்து அஞ்சாவது பாருங்க, ஃபைசலுன் டேஸ் கஸ்லானு, ஃபைசல் ஒரு சோம்பேறி. என்ன சோம்பேறி? எந்த விஷயத்துல? அல்லது எப்பேற்பட்ட சோம்பேறி? ஃபைசல், ஃபைசல் தாலிபுன், ஃபைசல் ஒரு மாணவன், சோம்பேறியான மாணவன், ஒரு சோம்பேறியான வியாபாரி. ஃபைசலுன் தாஜிருன் கஸ்லானு சொல்லலாம் தானே? ஒரு சோம்பேறியான வியாபாரி, ஒரு சோம்பேறியான மாணவன், ஒரு சோம்பேறியான ஆசிரியர், எப்படின்னு சொல்லலாம்ல. அப்போ 5 ஃபைசலுன் தாலிபுன் போட்டுக்கலாம், தாலிபுன் கஸ்லானு. இப்போ நான் இது புரியுதா உங்களுக்கு? இது புரிஞ்சுதா? மேலே எதை நம்ம எழுதுறோம்? நயத் எழுதுறோம், கீழே மன்ஊத் எழுதுறோம். இப்போ பாருங்க, இக்ரா, இக்ரான்னு என்ன படிங்கிறாங்க. கஸ்லானு ஜௌஆனு அதுஷானு கதுபானு மலானு. கஸ்லானுனா சோம்பேறி. இதுக்கெல்லாம் பாருங்க ஒரே ஒரு ரஃப் உதமா தான் வரும். சரிங்களா? கஸ்லானுனா சோம்பேறி, ஜௌஆன்னா பசியோடு இருக்கிறார், அதுஷான்னா தாகத்தோடு இருக்கிறாரு, கதுபானா கோவத்தோடு இருக்கிறாரு, மலான்னா நிரம்பி இருக்கிறது. ஆனா ஜௌஆனு அப்படிதான் சொல்லணும், ஜௌஆனுன்னு சொல்லக்கூடாது. ஜௌஆன், நான் பசியோடு இருக்கிறேன். அந்த ஜௌஆன், நீ பசியோடு இருக்கிறாயா? லா நாதுஷா, நான் தாகத்தோடு இருக்கிறேன். லிமாதா அல் முதர்ரிசு கதுபானுல் யௌம். லிமாதா அல் முதர்ரிசு, ஏன் ஆசிரியர் இன்னைக்கு கோபமா இருக்கிறாரு? கதுபானு அல் யௌம், இன்னைக்கு ஏன் கோபமா இருக்கிறாரு? அல் கூபு மலானு, கூபுனா என்ன? கோப்பை. மலானுனா நிரம்பி இருக்கிறது, கோப்பை நிரம்பி இருக்கிறது. சரிங்களா? அடுத்து அல் கலிமாத்துல் ஜதீதா, புதிய வார்த்தைகள். அல் லுகத்து, லுகத்துனா என்னதுங்க? மொழி. ஷஹீருன், பிரபலியமான. அல் மதீனத்து, நகரம். அத்தாயிரு, பறவை. அல் யௌம், இன்னைக்கு. யௌம, டுடே. கஸ்லானு, சோம்பேறி. ஜௌஆனு, அதுஷானு, மலானு, கதுபானு, அல் உஸ்ஃபூரு, சிட்டுக்குருவி. இதெல்லாம் நான் சொல்லியாச்சு. சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பை வரக்கூடிய நாட்களில் இந்த 50வது பேஜிலேருந்து நம்ம அந்த பாங்கிற செக்ஷன் நம்ம தொடங்குவோம். படித்த விஷயங்கள் மனங்களை நிறுத்தி பிற மக்களுக்கு இந்த விஷயத்த என்ன பண்ணுங்க, பிற குரூப்புகளுக்கு, படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இன்ஷா அல்லாஹ் இதை ஷேர் பண்ணுங்க. அது மூலம் பலனடையட்டும். படிக்கக்கூடிய விஷயம் மனங்களில் நிறுத்தி சிறந்த மக்களாக இதன் மூலம் மார்க்கத்தை தெளிவு பெற்று வரக்கூடிய மக்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவரும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.